அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் ஒரு நாள் கூட சமய கட்டுக்குள்ளே வந்ததில்லை. நீ போ நான் பார்த்துக்கிறேன், நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு அம்பிட்டு வேலை இழுத்து போட்டு பார்க்கும். இனிமேல் மறுபடியும் போகணும்னு நினச்சா கூட போக முடியாது. எதுக்கு ஒவ்வொரு பொண்ணுக்கும் பிறந்த வீடுன்றது ஒரு வரன்னு சொல்கிறாங்கன்னு இப்போ தான் புரியுது. அந்த வரத்தை இழந்துட்டு எற்கதியாக நிற்கும் போது தான் புரியுது. ஓய், ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டில் இன்னைக்கு தான் ஆளே இல்லை. நம்மளும் சந்தோஷமா ஏதாவது கொஞ்ச நேரம் பேசலான்னு பார்த்தா எல்லாரும் வீட்டில் இருந்துகிட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன பண்றது? வீட்லயும் சரி ஆஃபீஸ்லயும் சரி 2 பேரும் ஒரு இடத்துல தான் வேலை செய்யறோம், ஒன்னா தான் இருக்கோம். அப்புறம் என்ன? ஆமா, ஒன்னா இருந்தா அப்படியே சந்தோஷமா இருக்காங்கன்னு நினப்பு. ம், ஏய், நம்ம 2 பேருக்கும் ஹனிமூன் டிக்கெட் எடுக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்ற? ஏய் கம்மன் இருப்பான், யாரோ வந்துட போறாங்க. நவரு. இங்க யாரு? இதுக்கு முன்னாடி தான் பயந்துகிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் பயப்படணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா நான் புருஷன், நீ என் பொண்டாட்டி. ஆமா ஆமா பொண்டாட்டி தான். நவருல அவர முடியாது. நீ என்ன பண்ணுவ? கம்பிய பழுக்க காய வச்சு கையில சூடு போடுவேன். கையில சூடு போட்டா என்ன? என் கால் உன் பக்கத்திலேயே தானே இருக்கு. பிச்சு போடுவேன். அம்மா அடிக்கிற வெயில் தாங்கலப்பா, மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு. சீ 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 சீ. து, 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 து. என்ன சமைய கட்டா இல்ல பள்ளி அறையா? சீ 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 சீ. இதெல்லாம் வெக்கமா இல்ல? பெரியவங்க வீட்ல இருக்காங்க. சீ 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 சீ. அடியே, என்னடி சுச்சு 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 என்ன நாயை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? நான் நாயை கூப்பிடல, காரி துப்புனேன். நீ காரி துப்புறதா இருந்தா உன் மூஞ்ச பார்த்து கண்ணாடியை பார்த்து துப்பிக்கணும். நடு வீட்டுல எதுக்கு துப்பிக்கிட்டு கிடக்குறவ? பாய் முட்டு போய. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம. என்னடி நடந்துச்சு? சமையல் கட்டுக்குள்ள 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்க. கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லாம பார்க்கவே அசிங்கமா இருக்கு. அடியே, அசிங்கமா இருக்குன்றியே. அந்த காலத்துல நானும் உன்னைய தூக்கிக்கிட்டலாம் சுத்துனேனே, மறந்துட்டிய? அப்பெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்ல. இப்போ உன் மருமவளும் மகனும் பண்றதும் உனக்கு அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருந்தா கண்ணை கட்டிக்க, இல்லன்னா கண்ணை 2 நோண்டி கையில வச்சுக்க. யாரு வேண்டாமா? ஒரு ஆளுன்னு உன்கிட்ட சொன்ன பாரு, என் புத்திய நானே. அடியே, ஒரு நிமிஷம் இருடி. இந்த செருப்பு வெளியே கழட்டி விட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வந்துடுறேன். அதை வச்சு நச்சுன்னு அடிச்சுக்க, சரியா? அடி போடி. சின்னஞ்சிருச்சுங்க சந்தோஷமா இருக்குட்டு விடாம போய் நந்தி மாதிரி சிவ பூஜையில மைசன் கலக்குங்க. இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ். கதவை லாக் பண்ணிக்கிட்டு உள்ள போய் எதா இருந்தாலும் கொஞ்சம் கிஞ்சல்லாம் இருக்கணும். இங்க இருந்தா இப்படித்தான் சிவ பூஜையில கரடி வந்துடும், சரிங்களா? என் மருமகளுக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என் பையனை போலவே இருப்பான், என் பையனை போலவே இருப்பான். இதுக்குதான் நான் சொன்னேன் கம்மன் இருன்னு. கேக்குறியா நீ? எதுக்கு படிக்கிற? இப்ப என்ன ஆச்சு? அதான் உன் மாமனார் கிரீன் சிக்னல் காட்டிட்டார்ல. அத்தை ஏற்கனவே டேஞ்சர் சிக்னல் காட்டிட்டாங்கல்ல. எந்த சிக்னல் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. நம்ம கிட்ட வேலை செய்யறது ஒன்லி லவ் சிக்னல் தான். லூசு. நிக்கிற போச்சு உன்னால சுக்கும சிக்கிற தன்னால சொல்ல நினைக்கிற சொல்லாம அள்ளிய நிக்கிறேன் தன்னால. இதாங்க நம்ம பொண்ணு போட்டோம், பாருங்க எப்படி இருக்குன்னு. என் பொண்ணை காலேஜ் படிக்க வச்சிருக்கீங்க, வேலை வெட்டிக்கலாம் நான் அனுப்ப மாட்டேன்ட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்குது சொத்து பத்துன்னு, நம்ம சம்பாதிக்கிறது நம்ம ஒத்த பிள்ளைக்கு தான். அதை போய் வெளியில் வேலைக்கு அனுப்பி அதை சம்பாதிக்க வச்சு அதில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கேவலமானவங்க கிடையாது, சரிங்களா? என் பொண்ணு பொறுப்பான பொண்ணு, அமைதியான பொண்ணு, யார்கிட்டையும் வம்பு தும்புக்கெல்லாம் போக மாட்டா. வீடு ஒன்று கோயில் ஒன்று அப்படின்னு பொறுப்போடு இருக்க பொண்ணு. ஓ சரிங்க. அப்புறம் இந்த காதல் கீதல்லாம் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. எங்கள் பொண்ணுக்கு அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க. ஓ சரிங்க. எங்கள் பொண்ணுக்கு நகை நட்டுன்னு நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்போங்க. நில புலம் இந்த வீடு வாச காடு கரண் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். இங்கே வருங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மளே நிறைய சொத்து பத்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கல. ஐயோ நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆமாங்க, எங்கள் பொண்ணோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் சரி நாங்கள் அதை போடுவோம். ஓ சரிங்க. நல்ல நாள் பார்த்து குடும்பத்தோடு வாங்க, பொண்ணு கேளுங்க, நாங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். சரிங்க. வர ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாக இருக்கு, அன்னைக்கே பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம். ஏன்னா பையனுக்கும் லீவு. ரொம்ப சந்தோஷங்க, அப்பயே வச்சுக்கலாம். ஏன்னா பொண்ணு இப்போ பார்க்கறது என் அண்ணன் பையனுக்கு தான். அதனால பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தோம், அமையல. அப்புறம் ஒரு பொண்ணு அமையிற மாதிரி வந்துச்சு, அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் தடங்களாகி போயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது,
நம்ம அதனால தான் சரி பார்க்குற பொண்ணு தான் அமையல, சரி இந்த பொண்ணாவது அமையுமான்னு பார்ப்போமே. அப்படிங்களா? அதெல்லாம் எங்க பொண்ணு பொறுப்பான பொண்ணு, குணவதியான பொண்ணு, உங்க குடும்பத்தை கட்டி காப்பாத்துவா. ஓ சரிங்க. மத்ததெல்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பேசிக்குவோங்க. ஏன்னா பெத்தவங்க அவங்க தான், அவங்க வந்து பேசினாதான் சரியா இருக்கும் நம்ம பேசுறத விட. அதனால அவங்கள கூட்டிட்டு வரேன், அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு பேசிக்கங்க. அப்ப நான் வரட்டுங்களா? இருந்து சாப்பிட்டுட்டு போலாம். அதான் ஞாயிற்றுக்கிழமை வரும் இல்லைங்களா, அன்னைக்கு வந்து விருந்தே சாப்பிட்டுறோம். என்னடி எப்படி எப்படி பார்த்துருக்கேன் பார்த்துல உன் பிள்ளைக்கு மாப்பிள்ள? ஏங்க நானுமே இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. நம்ம பிள்ளைக்கு மெட்ராஸில் வேலை செய்கிற மாப்பிள்ளை, அதுவும் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நம்ம பிள்ளை கொடுத்து வச்சவதான் போங்க. என் பிள்ளைக்கு எப்படி ஊரு மெச்ச கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு பாரு. அப்புறம் நம்ம பிள்ளைய வேணான்னு சொன்னானே அந்த வீணா போனவன் என் பிள்ளைக்கு நான் நகை போட்டு கட்டி கொடுக்கறத பார்த்து அவன் வயிற்றுச்சல் போட்டு சாப்பிடணும். ஐயோ இப்படியாப்பட்ட தங்கமான தேவதையை விட்டுட்டோமேன்னு அவன் ஒவ்வொரு நாளும் புள்ளிங்கி சாகணும். எப்படியும் இப்ப அவன் கட்டிட்டு வந்திருக்கவளுக்கு அவங்க குடும்பத்துல 10 ரூபா கூட போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என் பிள்ளைய நான் ஜாம்னு கட்டி கொடுக்கறத பார்த்து ஒவ்வொருத்தனும் வயிறு எரிஞ்சு சாகணும். அது மட்டும் இல்லடி, என் பிள்ளைக்கு நான் செய்யறத பார்த்து அந்த சிம்ரன் வயிறுத்தல் பட்டு அவன் மருமகளை போட்டு பாடாப்படுத்தி கொடுமைப்படுத்தணும். அந்த குடும்பமே நிம்மதி இல்லாம நில குளிஞ்சு போகணும்டி. என் பிள்ளைய வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, ஒரு சொடக்க போடுற நிமிஷத்துல என் புள்ள வாழ்க்கையை எப்படி மாத்தி காட்டுறேன்னு பாரு. எப்படியோங்க அந்த வீணா பண்ணவனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நம்ம புள்ள காலத்துக்கும் அடுப்படியிலேயே கடந்திருக்க வேண்டியதான், அதுவும் அந்த கிராமத்துலேயே. இப்போ நம்ம புள்ள சிட்டியில் போய் வாழ போகிறான். அங்கே காரில் போவா, காரில் வருவா. இந்த வீணா பண்ணவனுக்கு ஒரு கார் கூட இல்லை, வெறும் ஸ்கூட்டியை வச்சு ஓட்டிக்கிட்டு திரியான். அந்த மாப்பிள்ளைக்கு கார் இருக்கு, இவனை விட அதிகமாக படிச்சிருக்காரு. நம்ம புள்ள எப்படி வாழ போறான்னு பாருங்க. செவிட்டு பையன் காது கேக்குதான்னு பாத்தியா? எம்புட்டு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன். அடே டே கிறுக்கு பையல, எருமை மாடே, போன பார்த்தா உனக்கு வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்னடா அம்மா அம்மா எம்புட்டு நேரம் காட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், காதுமே உனக்கு வலுதாதுல்ல? நேரம் பார்த்தாலும் போல 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 போலதான் போன ஒரு நாள் பாரு ஒட்டச்சு தள்ள போறேன். காதே கேட்க மாட்டேங்குது போன பார்த்தா. இருக்கிற பொட்டி கடையே நடத்துறதுக்கு இங்க துப்பு இல்ல, இவர் மல்லிகை கடை நடத்தி கிழிக்கிறாராமா. வா வந்து அந்த பழன் மேல இருக்கிற பாத்திரத்தை எடுத்து கொடு. எங்க போன் எடுத்துக்கிட்டாரு? போன் எடுத்துக்கிட்டு வந்து நீ அப்படியே பாத்திரத்தை எடுக்கிறேன்னு பல்ல கட்டிட்டு கீழே விழுகிறதுக்கு போனை வச்சுட்டு வா. இப்ப என்ன கிரிக்கெட் மேட்சுக்கா போற? என்னமோ பறப்பான் அப்பதான். கடையை திறந்து வச்சுட்டு என்னதான் பண்ணுவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது வீட்டுக்குள்ளேயே. இவங்க எதுக்கு தான் கடை நடத்துறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. வந்து நின்று கத்தணும் ருக்கு ருக்கு ருக்குன்னு. ஆத்தாடி இது என்ன போனு? ஐயோ யார் போனா இருக்கும்? இந்த பையனோட தான், இந்த ருக்கோட தான், இந்த வேற யார் தான் தெரியலையே. போன் வேற அடிக்குது. சரி ஆபத்துக்கு பாவல்ல, போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, எடுத்து சொல்லுவேன். ஒருவேளை போன மறந்தவங்களா கூட இருந்தாலும் இருக்கும், சொல்ல முடியாது. ஹலோ ஹலோன்னு சொல்றது ஏதோ லேடிஸ் குரலமா இருக்குது. சரி இவனுக்கு வேற வேலை பழப்பே இல்லை, நம்மள வேணும்னே கடுப்பேத்திக்கிட்டு இருப்பான். ஹலோ ஹலோ பாத்தியா மறுபடியும் உனக்கு திமுற? இவன் யாருடா? ஒரு வீணா போன வழக்கமத்து கட்டையா இருப்பான் போல இருக்கே. ஹலோ ஹலோ டேய் எவன்டா அவன்? நீ எவன்டா அவன்? பாத்தியா திமுற? அடே எவனு தெரிஞ்சதுன்னு வையி வந்து மிதிச்சு போடுவேன் பாத்துக்க. நீ மிதிக்க மட்டும் தான் செய்வ, நாங்க ஒட்டச்சே போடுவோம்.
பிடிச்ச பையனுங்க கொழுப்ப பாத்தியா? இங்க பாரு, நீ யாரு என்னன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னு வையே மாமனே இருக்கிற இடம் இல்லாம ஆக்கி விடுவேன். இங்க பாரு, நீ இருக்கிற இடம் இல்லாம தான் ஆக்குவேன் நானு. உன் உடம்புல கண்ணு இருக்கும், கால் இருக்கும், கை இருக்கும், வாய் இருக்கும், ஆனா மூச்சு மட்டும் இருக்காது. உனக்கு சமாதி கட்டிடுவேன். அடே, எவன் மட்டும் தெரிஞ்சதுன்னு வையே துரத்தி துரத்தி அடிப்பேன்டா. இப்ப போன பேசுறது மட்டும் எவன் தெரிஞ்சதுன்னு வையே நாங்க ஓட விட்டு அடிப்போமே. எடுபட்ட பயல, இங்க பாரு, இந்த சரோசா யாருன்னு தெரியாம பேசாத. வாய திறந்து வையே கூவமே கொப்பளிக்கும். சரோசாவா? நான் வாய திறந்து என் புருஷனை பயந்துகிட்டு ஓடுவான், என் புள்ளைய தெரிச்சு ஓடுவான். என்கிட்டயே யாருன்னு நீ வித்தைய காட்டிக்கிட்டு இருக்கியா? நம்ம அம்மா இது தெரியாம லூசு டாக்க விட்டுட்டோமே. இன்ன வரைக்கும் சமாதி கட்டுவேன் அப்படி இப்படின்ட்டு இப்ப என்ன அம்மா போடுற? மவனே, போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த நம்பரை கொடுத்து உன்னை தூக்கி உள்ள வைக்க சொல்றேன். இருடி. வர்கீஸா? ஏண்டா விளக்க மாத்த கட்ட நீதானே? என்னடா திமிரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு வா, சோத்துல விஷத்தை வைக்கிறேன். எடுபட்ட பயலே, உனக்கு திமிரு. சமாதி கட்டுறியா? சமாதி வா, உனக்கு சுடுகாட்டுல வச்சு உனக்கு கோபுரமே கட்டுறேன். கல்யாணம் பண்ணி நம்மளும் செட்டில் ஆகலாம்னு பார்த்தா நமக்கு குண்டு வைக்கிறதுக்கே வரானுங்களே ஒவ்வொருத்தனும். ஓஹோ, அப்போ உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் சண்டைனால தான் அங்க வந்து இருக்காங்களா? எங்க அப்பா ரொம்ப நல்லவங்க. எங்க அத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அதுதான் அம்மா இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. உங்க அப்பாட்ட பேசுறியா? அப்பா கிட்ட பேசுதேன். மாமா மாமா மண்டைய பொழக்குதம்மா வெயில். அம்மாடி அன்பு குட்டியே, அம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. தாத்தா சாப்பாடு கொடுத்தாங்க. சரி சரி சரிங்க பண்ணையாரு, அப்போ நாங்கள் வாரோம். அம்மாடி, உள்ள என்னமோ வீட்டில் பிரச்சனை அப்படி இப்படின்னுச்சு. எதுக்குமா சண்டை? ஒரு குழந்தைன்னு ஆகிப்போச்சு. இனி புருஷன் பொண்டாட்டியில் நீயா நானான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்கம்மா. பொம்பளை பிள்ளையே பெற்று வச்சிருக்கீங்க. நாளை பின்ன ஒரு நல்லது கெட்டது செய்யணும்னாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தால் தானே பிள்ளைக்கு இப்போலேருந்து ஒரு நகை நட்டை சேர்த்து வைக்க முடியும். இப்படி வீம்புக்கு நீயா நானான்னு போட்டி போட்டால் குடும்பம் குடும்பமாக இருக்குமா? விட்டு கொடுத்து போங்கம்மா. விட்டு கொடுத்து போவார், கெட்டு போவது இல்லை. இங்கே பாருங்க, உங்ககிட்ட இப்போ நாங்கள் கேட்டோமா, எங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்டோமா? வந்தோமா, வேலை செஞ்சது கூலியை கொடுத்தமான்னு இருங்க. தேவையில்லாத என் குடும்ப விஷயத்தெல்லாம் பேசாதீங்க. இது சின்ன பிள்ளை, அது ஏதோ தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கு, அதை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு. அம்மா, சின்ன பிள்ளையா இருந்தாலும் நல்ல தெளிவாக பேசுதுமா. எதுக்குமா புருஷன் பொண்டாட்டி சண்டை? இங்கே பாருங்க, உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. சும்மா சின்ன பிள்ளை பேச்சை கேட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காம. அறிவு கெட்டவளே, பார்க்குறவங்க கிட்ட என்னை பற்றி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா? நீ தொலைச்சு கட்டி போடுவேன் பார்த்து. ஏமா ஏமா ஏமா, என்னம்மா சின்ன பிள்ளைய போய் இப்படி பேய் அடிக்கிற மாதிரி அடிக்கிற? பாரு, இனிமே எவன்கிட்ட வாய திறந்த தொலைச்சு கட்டி போடுவேன். வீட்டுக்கு வா, உனக்கு இன்னைக்கு இருக்குது. ஐயோ, இது என்ன புள்ளைய போட்டு இந்த அடி அடிக்குது? ஐயோ அம்மா, பயமா இருக்குது. சாமி, இப்படி பிசாசு மாதிரி அடிக்கிறாளே, இதுகிட்ட எப்படி பிள்ளைய விட்டுறது? ஐயோ பாவம், அந்த பிஞ்சு பிள்ளை இப்படி அடிக்குதே அம்மா. நாளை இன்ன வரைக்கும் என் பையனுக்கு ரெண்டு பேருமே என் தலைக்கு மேலே வளர்ந்து எனக்கும் பேர பிள்ளை பிறந்துருச்சு. இன்ன வரைக்கும் என் கை ஒரு நுனி விரல் கூட என் பிள்ளைங்க மேலே பட்டதில்லை. அப்படி சொல்லி வளர்த்துருக்கேன். ஆனால் இது என்னம்மா இத்தினூண்டு பிள்ளைய போட்டு நாயடி பேயடின்னு அடிக்குது? ஐயோ, இது குடும்பமா அது? சீ 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 சீ. என்னதான் குடும்பத்தோட நம்ம இருந்தாலும் ஏதோ ஒவ்வொரு நேரம் நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கூடயே இத்தனை வருஷம் பழகி இருந்தவங்க ஏதோ இந்த ஊர்ல இருக்க மாதிரியே ஒரு உள்ளுணர்வு வந்துக்கிட்டே இருக்கு. எதனால வருது, ஏன் வருதுன்னு தெரியல. ஆனா அந்த உணர்வு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு. இங்க பாருங்க சங்கரே, நான் அங்கிட்டலாம் பாத்தீங்கன்னா நீங்களே இடத்த குடுக்குறாங்க. அதனால தான் விவசாயம் எதுவும் பண்ணல. தண்ணி வசதி நிறையவே இருக்கு. அங்கிட்ட இருக்க பாத்தீங்களா கிணறு, அதுல இருந்து தண்ணியில தான் பம்பு செட்டு மூலியமா மோட்டர் போட்டு எடுத்துக்கிறாங்க. நீங்க வெளிநாடு போகல, இங்கேயே இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்த காட்டுறேன். ஏன்னா வெயில் காலத்துல கூட நல்ல வத்தான கிணறுங்க. நிறைய பேர் தண்ணி இல்லைன்னா நம்ம
ஓ சரி சரி சரி. நல்லா குளிச்சு பாருங்க, தண்ணி வசதியெல்லாம் இருக்கு. ஏன்னா நெல்லு போட்டுக்கலாம், பருத்தி போட்டுக்கலாம், இந்த காய்கறி வீட்டுக்கு தேவையானது எல்லாம் போட்டுக்கிட்டு மிச்ச மீதி லாபம் நிக்கும். நல்ல செழுமையான இடம். அவங்க உடம்பு முடியாதனால நம்ம பார்க்காம இருக்கிறாங்க. நீங்க மட்டும் வாங்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வருங்காலத்துக்கு உங்க பிள்ளைக்கு நல்ல உதவியா இருக்கும். பொண்ணுல போடுறவனும் நகையில போடுறவனும் நிலத்துல போடுறவனோட பணம் என்னையும் பாதுகாப்பா இருக்கும். ஆ சரி சரி சரி. கிணத்து குளிச்சு பாருங்க, நல்ல தண்ணி இருக்கு. என்னடா இது தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஐயோ இன்ன வரைக்கும் ஒன்றும் தெரியல. இப்படி கீழே குனிஞ்சோன்னே தலை ரொம்ப சுத்துதே. ஐயோ என்னது இது?